இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். وإن أصدق الحديث كتاب الله وهدي هدي محمد صلى الله عليه وسلم. வார்த்தைகளில் சிறந்தது வல்லோன் அல்லாஹுவின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதலாகும். ஜாஹல் ஹக்கு வஜஹகல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஜவூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக சத்தியம் அழியக்கூடியது. எனது அன்பின் இனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புனிதமிக்க மாதமான ரமலானுடைய மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சத்திய சஹாபாக்களும் ரமலானும் சமகால சத்தியவான்களும் பரிசீலனை குழப்பங்களும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழும் காலத்தில் 10 நபித்தோழர்களை அடையாளம் காட்டி சொன்னார்கள். அஷரத்துல் முபஸ்ஸரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்பதாக சொல்லி அந்த 10 பேரை அடையாளம் காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான், அலி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சயீத் பின் அபி வக்காஸ், ஜுபைர், தல்ஹா, ஜயித் பின் ஜயித், அபு உபைதா, இப்படி 10 பேரை அடையாளம் காட்டி சொன்னார்கள். அதே போன்று அந்த 10 பேரில் தான் குலஃபாய ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களும் அந்த 10 பேரில் தான் 4 பேர் இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் சென்றதுக்கு அப்புறம் இந்த 4 பேருமே ஆட்சியாளர்களாக வந்தாங்க. குலஃபாய ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள், அவங்களும் இதில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக நடந்த புனித போர்னு சொல்லுவாங்க. மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பத்ர் போர்க்களம் தான் முதல்ல ஆரம்பத்தில் நடந்த போர். அந்த போரில் ரொம்ப குறைவான சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த 10 சஹாபாக்களை, கணிசமான சஹாபாக்கள் அந்த போரில் இடம்பெற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானவர்கள் மூலம் அந்த வெற்றியை கொடுக்குறான். அது நடந்த மாதமும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நடந்துச்சு. மேலும் மக்காவுடைய வெற்றியும் இந்த புனிதமிக்க மாதத்தில் நடக்குது. மக்காவை வெற்றி கொள்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, அவனே தனித்தவன், அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான், எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான், அதே மாதிரி அந்த எதிரிப்படையை முற்றாக தோற்கடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ள போகிறாங்கன்னா, இந்த நாளில் மக்காவில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சரணடைகிறாங்க. சரணடைஞ்ச உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இவர்கள் என்னதான் அநியாயம் நமக்கு செஞ்சிருந்தாலும் கடந்த காலங்களில், ஏன்னா நிறைய அபுசுபியான் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய அபுசுபியானு, அப்புறமேல் நம்ம நிறைய நபி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி நம்ம இக்ரிமாவும் நிறைய இவருடைய அபுலஹபுடைய மகன், அபுலஹபுல நம்ம அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா, அவங்கெல்லாம் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அப்போ தழுவும் போது எல்லாமே மன்னிக்கப்படுது, நீங்க சுதந்திரமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் இந்த மக்காவை வெற்றி கொள்றாங்க. அந்த நாளில் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு பாங்கு சொல்லும் போதும் இந்த மாதத்தில் தான் முத பாங்கு சொல்லப்படுறது மக்காவில். இந்த பிலாலை வச்சு தான் இந்த மாதம் தான் பாங்கு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சஹாபாக்கள் அதிகமான சஹாபாக்கள் நம்ம ஹுதைபியா உடன்படிக்கையில் ஃபத்ஹுல் முபீன் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் அதை ஃபத்ஹுல் முபீன் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னால், அது முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம், உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கையில் நபித்தோழர் உமர் இல்லாதவங்க ரொம்ப கடுமையாக கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு
முஸ்லீம்களுக்கு பாதகமான அந்த உடன்படிக்கையில் வந்து ரசூலுல்லாஹ் கையெழுத்து போடுவாங்க. அப்போ தான் வந்து உமர் வந்து சட்டையை பிடிச்சி கேட்பாங்களாம், நீங்கள் வந்து நபிதானா உண்மையிலேயே அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாதகமாக இருக்குமா. ஆனால் அதை வந்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் பத்துல் முபீன், நிறைவான வெற்றி, முழுமையான வெற்றி அப்படிங்கிறான். அப்படின்னு தான் அல்லாஹ் அதை குறிப்பிடுறான். அது எந்த அளவுக்குன்னா, மக்காவிலிருந்து யார் மதீனாவுக்கு வந்தாங்கன்னா பிடிச்சி வைக்கக்கூடாது, விட்டுறணும். அதே மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போனாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒப்பந்தம். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஹம்மது பின் ரசூலுல்லாஹ்னு அந்த அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அந்த இறை நிலைப்பாடு நிறுத்துங்க, நீங்கள் உங்களை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லையே, அதனால் வந்து அப்துல்லாவுடைய மகன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒப்பந்தத்தையும் இந்த சகாபாக்கள், கணிசமான சகாபாக்கள் அந்த ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. எனக்கு முன்னால் வந்து பேசிய மாணவிகள் வந்து நிறைய இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் 1-2 விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். இந்த மாதத்தில் ஷஹ்ரு முபாரக் என்ற இந்த இரவு இருக்குது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றது. தான தர்மங்களை அதிகமான செய்யக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். குர்ஆனை வந்து அதிகமாக ஓதுனோம்னா ஒரு எழுத்துக்கு 70 பன்மடங்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாயிருவாங்களாம். அந்த நோன்பை பிடிப்பதற்கான ஆயத்தமாக ஆர்வமாக இருப்பாங்களாம். அது துவாவும் செய்வாங்களாம், இறைவா எங்களை வந்து இந்த மாதத்தை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை உயிரோட இந்த உலகத்தில் வாழ வை அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்களாம். அதே மாதிரி ரமலானை கடந்தது பிறகும் இறைவா 6 மாசமா துவா செய்வாங்களா, இறைவா எங்களுடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ட்டு பிரார்த்திப்பாங்களாம். அப்படிப்பட்ட மாதமும் இந்த ரமலானுடைய மாதம். மேலும் யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் வந்து நோன்பு வைத்தவர்களாக உம்ரா செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னோடு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் என்ற வலியுறுத்தப்பட்ட மாதமும் இந்த மாதம். ரய்யான் என்ற நோன்பாளிகள் வந்து ரியான் வாசல் சிறப்பு வாசல் படி அழைக்கப்படுவாங்கல்ல நோன்பாளிகள், அந்த மாதமும் இதுதான். சைத்தானுக்கு விலங்கெடுக்கக்கூடிய மாதமும் இதுதான். அதே மாதிரி நரக வாயில்கள் பூட்டப்படுவதும் இந்த புண்ணிய மாதத்தில் தான். அதே குர்ஆன் அருளப்பட்ட மாதமும் இதுதான். அதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தும் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த வசனம் இருக்குல்ல, அது வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த மாதம் நம்ம வந்து இந்த திருக்குர்ஆன் நம்ம இறக்கி வச்சோம் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட மாதமும் இந்த மாதம் தான். நிறைய சிறப்புகளை கொண்ட மாதமாக இருப்பதனால் நாமும் இதில் நல்ல அமல்கள் செய்து நல்லோர்கள் பட்டியலில் இடம்பெறுவதற்கு பிரார்த்திப்போம். நானும் பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சமகால சத்தியவான்களின் மறுபரிசீலனை குழப்பம். என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வந்து மனிதர்களை படைக்கும் போது வந்து இப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, குல்லு பனி ஆதமகத்தாகும், ஆதமுடைய மக்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறான். இதில் வந்து நபிமார்களோ நபித்தோழர்களோ விதிவிலக்கு இல்லை. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல வந்து நபியை வந்து கண்டிக்கும் போது, நபியே முகம்மதே உங்களுடைய நாடி நரம்புகளை நாம் தரிப்போம் என்பதாக கண்டிக்கிறான். இன்னொரு இடத்துல வந்து நபியே முகம்மது நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நாம் வந்து ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம், உங்கள் வேலை சொல்கிற வேலை சொல்லிட்டு போங்க, நாங்கள் ஹிதாயத்தை நாம கொடுப்போம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த நம்ம சமகாலத்தில் பார்த்தோம்னு சொன்னால், சில சகோதரர்கள் வந்து இடுப்பில் வந்து ஃபத்வா கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீ வந்து நரகவாசி, நான் சொர்க்கவாசி, நீ வழிகேடன், முனாஃபிக்கு, இப்படியான ஃபத்வாக்களை வந்து போகிற போக்கில் சாதாரணமாக கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், ஏன்னா இவங்களுடைய ஆய்வே வந்து மறுபரிசீலனைக்கு உட்பட்டு திருப்பி சொல்கிறாங்க. அது உண்மையிலே வந்து மறுபரிசீலனைங்கிறது வந்து வரவேற்போம். ஏன்னா மனிதன் கணிப்புள்ள எங்களையும் தப்பு வரும், உங்கள்கிட்டையும் தப்பு வரும். திருத்திக்கிறதுலாம் மனித மாண்பு. அதனால இப்போ கடந்த காலங்களில் அவங்க சொன்னதை வந்து எப்படி வந்து மறுபரிசீலனைங்கிற பேரில் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க பாருங்க, முரண்பட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம இப்போ வந்து ஆரம்ப காலங்களில் வந்து கபறுகளுக்கும் இன்ன பிற தெய்வங்களுக்கும் படையல் செய்யப்பட்ட, நேர்ந்து விடப்பட்ட படையல் செய்யப்பட்ட உணவுகள் வந்து ஹராம். அது வந்து இணை வைப்புக்கு ஈடாக அவங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க.
அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தரப்பு எப்படி சொல்லுதுன்னா, குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்துள்ளது. மக்காவில் வாழ்ந்த அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவங்களுடைய லாத்து உசா போன்ற தெய்வங்களுக்கு இந்த ஒட்டகங்களை, பரீரா என்ற ஒட்டகங்களை வந்து நேர்ந்து விட்டுறாங்க. அதிலிருந்து பால் அருந்தக்கூடாது, சுமை ஏற்றக்கூடாது, சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு மக்காவில் உள்ள அந்த அந்த நம்பிக்கை உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன வசனம் இறக்குறான், அந்த அந்த கால்நடையில் உள்ள பால் மற்றும் வந்து அதை சவாரி செய்வது, அதில் ஒரு சுமை ஏற்றுவது எல்லாமே வந்து கூடும் ஹலாலு அப்படின்ட்டு சொல்லி இந்த வாதத்தை தான் இப்ப இந்த படையல் செய்த உணவுகளுக்கு திங்கலாம்னு சொல்றாங்கன்னு அந்த தரப்பு எடுத்து வைக்குது. அது இன்னொரு தரப்பு முழிக்குது, பதில் சொல்ல முடியாம முழிக்குது. சரியா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாட கூடாது அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கொண்டாடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி கண்ணேறி இருக்கு இல்லைங்கிற குழப்பத்தை மக்கள் இல்லாத்துவது. அதே மாதிரி திருமண விருந்து வலிமா இருக்குல்ல, அதை என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, நம்ம குடும்பத்தாரு குறைந்த ஆளுகளை வச்சுதான் நம்ம வந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க நிலைப்பாடாக இருந்துச்சு. இப்ப என்ன நிலைப்பாடு, ஆனா அப்படி சொன்னாலுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, மாநிலம் மாவட்டம் போல இந்த காசு பணம் உள்ள ஆளுங்க வந்து நிறைய மகால்களை பிடிச்சி பெரிய ஆடம்பரமா நடத்துவாங்கன்னு வைக்கல. ஆனா வெளிய செய்தி இப்படித்தான் சொல்லுவாங்க, நம்ம இந்த பாவப்பட்ட ஆளு ஏதாவது பண்ணோம்னா அதை வந்து வகியத்தை பின்பற்றணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வகியெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம பின்பற்றுப்போ வகியத்தான் பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அதுக்கு வந்து யாரை உதாரணமா காட்டுவாங்கன்னா, நம்ம அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தான் உதாரணமா காட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய செல்வந்தரா மக்காவில் வாழும்போது ஒரு நாள் வர்றாங்க. அது நீண்ட வரலாறுகள், அதை நம்ம வந்து ரத்தின சுருக்கமான சில விஷயங்களை சொல்றேன். தேவைப்பட்டா என்னை அணுகுனா அதுக்கான வீடியோ ஆதாரங்களை நான் தருவேன். சரியா? அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வரும்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் ரொம்ப வாசமும் மனமா வரலன்னு கேட்பாங்க. ரொம்ப பிரபலமான ஹதீஸ் தான் இது. அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நேற்று கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அப்போ ஆட்டை அறுத்து விருந்து கொடுங்க, வலிமா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த காலங்கள்ல சரியான பஞ்சகாலம்னா அப்படி பஞ்சகாலம், பேரிச்சம்பளத்தையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய காலம். அப்போ வந்து ஆடு கொடுக்கணுங்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். அப்ப அதைத்தான் இப்ப கேட்கறாங்க. அப்ப அப்துல் ரஹ்மானுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு கொடுக்க சொன்னாங்கல்ல. அப்ப அதனால வந்து உங்க பழக்க வழக்கங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். எனக்கு 2 பேர் தெரியும்னா உங்களுக்கு 4 பேர் தெரியும், இன்னொருத்தருக்கு 6 பேர் தெரியும். அப்ப அவர் இன்னொருத்தருக்கு 1000 பேர் தெரியும், இன்னொருத்தருக்கு 10,000 பேர் தெரியும். அப்ப அப்படி தெரியும் போது நீங்க தான் அதை முடிவு பண்ணிக்கிறீங்க. அது இந்த குர்ஆன்ல வந்து சட்டம் இருக்குன்னு வைங்களேன், நம்ம வட்டி வாங்கக்கூடாதுன்னு டைரக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க பின்பற்றணும். இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது இல்லாம இன்னொரு இப்ப என்னன்னு சொன்னா, ஜும்மா தொழுகை பத்தி, யாரி வல்லதி நாமனும் லூதிய விசலாத்திமி உங்கள் ஜும்மா ஜும்மாத்தி அப்படி தொடங்குறது அந்த ஜும்மா வசனம். நீங்க வந்து ஜும்மாவுக்கு வாங்க சொல்லப்பட்டா உங்களுடைய வியாபாரங்களை நிறுத்தி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக நீங்க போங்க அப்படின்னு தொடங்குறது அந்த வசனம், சூரா ஜும்மா. அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு தரப்பு என்ன சொல்லுது, ஜும்மாவுக்கு வாங்க சொல்லிட்டாலும் வந்து கடையோட அடைக்க தேவையில்லை. அதை வந்து அந்த வசனம் வந்து அதை சொல்லலை. என்ன சொல்லுது, நீங்க வந்து வியாபாரத்தை வந்து இப்போ உங்க கடையில வந்து தொப்புள்குடி உறவுகள் வேலை செய்யறாங்க, அவங்கள வச்சுட்டு போகலாம், அதனால பிரச்சனை இல்லை, அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம கடை தொழுவு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இந்த தரப்பு. இன்னொரு தரப்பு அதை மறுக்குது. அது எப்படி டைரக்ட் சொல்றாங்க, நல்லா கலவை நிறுத்துங்கன்னு சொல்றான். அப்படி கூட்டுதுவா பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் கூடாது இருக்கிறவங்க இப்ப சமீப காலமா கூடும் அப்படின்ட்டு அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி கேட்டிருக்காங்க, மக்களும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இலங்கையில வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா முஜாஹித், ரொம்ப பிரசித்தி பெற்ற அரபு நாடுகள்ல வந்து பிரசித்தி பெற்ற தாய், சரியான ஆதாரங்களோட வாதங்களை வைப்பாரு, நல்ல சொற்பொழிவாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு அதே இல்லைங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது கிடையாது, 2வது ஜமாத்துலாம் கிடையாது, ஜமாத்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், 2வது ஜமாத்துலாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை அவர் வைக்கிறார். ஏன்னா இதுலதான் பெரிய குழப்பம் தான் உண்டாச்சு.
பிடிச்சி வெளியே தள்ளி பெரிய பஞ்சாயத்தாகி சமூக பரிஷ்காரம் பண்ணாங்க, இது பண்ணாங்க. இப்போ அது கூடும்னு சொல்றாங்க, கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து நம்ம முன்னாள் அமைப்புள்ள தலைவராக இருந்த சகோதரர் அல்தாபி, சிறந்த மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல பேச்சாளர், நல்ல திறமையான சகோதரர், நல்லா பேசுவார் மனுஷன். ஆனா அவர் அப்படித்தான், அந்த அந்த ஆர்வ கோளாறுல எடுப்புல அப்படியே ரொம்ப கரடு முரடான வார்த்தையில விடுவார். ஆனா இன்னைக்கு என்ன நல்லது தெரியுமா அவருக்கு? அவங்களுடைய சொந்த விஷயங்களை பேசணும்னா நிறைய பேசணும். என்ன அவங்களுடைய பொருளாதார மோசடி விஷயம், அதே மாதிரி பாலியல், பெண்கள் சம்பந்தமான பாலியல் விஷயம், அது ஒரு பர்சனல், அது வந்து அல்லா அறிவான், நம்ம அல்லாட்ட விட்டுருவாங்க, அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இந்த மனிதன் நம்ம பார்த்த வரைக்கும் நல்ல மனிதர், நல்ல ஆய்வாளர், நல்ல விஷயங்களை வந்து ரொம்ப இலகுவா மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர் இவர். அப்ப இவர் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கடந்த காலங்களில் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, நான் வருந்துறேன் இப்ப அப்படின்னு தன் நிலையை மாத்திக்கிட்டார். சரியா? அதே மாதிரி வந்து இந்த மக்கள்கிட்ட உள்ள பிறை சம்பந்தமான குழப்பம், பெருநாள் சம்பந்தமான குழப்பம் எக்கச்சக்கமா இருக்குது உங்கள்கிட்ட. ஆனா பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும். சரியா? அதனால வந்து நீங்க வந்து எடுப்புல வந்து மக்களை வந்து வழிகேடர்கள் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பெரிய தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உலகத்துல வாழும் காலத்துல வந்து சிலரை வந்து அடையாளம் காட்டினாங்க. இந்த இந்த நபித்தோழர்கள்லாம் வந்து அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சகோதரர்கள், சஹாபாக்கள் அடையாளம் காட்டினாங்க. அவங்கள சொல்லலாம். அதே மாதிரி சிலர் சொன்னாங்க இவங்க நரகவாசி அப்படின்னு. சஹாபாக்கள் ஒரு பெரிய போர் நடக்குது, போர்ல வந்து பயங்கரமா உள்ள வந்து போர் புரிந்தார் ஒரு சஹாபி. அவரை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் வியப்பா இருக்கு. அப்ப அவரை பின்தொடர்றாங்க. பின்தொடரும் போது போரில் பட்ட காயங்களின் காரணமாக அவரால் தாங்க முடியாம தன்னுடைய அந்த கொண்டு வந்த ஈட்டியை வந்து ஆயுதத்தை வந்து வரையில பூமியில குத்தி தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிறார். அப்ப அப்ப அப்படி சொல்லலாம். அப்ப இந்த நபர் நலத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய முரண்பாடுலாம் எப்படி இருக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வரக்கூடிய காலங்கள் எப்படியெல்லாம் ஃபத்வா கொடுப்பாங்க பாருங்க. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு காலத்துல சொன்னாங்க, நான் வந்து ஒரு காலத்தில் இந்த கபர்களுக்கு செல்வதை நான் தடை செஞ்சிருந்தேன். ஆனா இப்ப வந்து நீங்க கொள்கை தெளிவாயிட்டதுனால கபர்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், மரணத்தை நினைவு கூறுவதற்காக. ஏன்னா உங்களுடைய சகோதரர், உங்களோட பழகிய நண்பர்கள் கபருக்கு போனீங்கன்னா அந்த நண்பர் இழந்திருப்பார். அப்ப நீங்க நாமளும் இங்கதான் வரப்போறோம் அப்படின்னு மரணத்தை நினைவு கூறும் அப்படிங்கிறதுக்காக போங்க அப்படின்னு சொன்னாங்க, அனுமதிச்சாங்க கபர்களுக்கு போறதுக்கு. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, குரான்ல இருந்து இன்னொரு ஏதாவது ஆதாரங்களை காட்டி, இதையும் காட்டி வரும் காலங்கள்ல இல்ல நம்ம நல்லடியார், நல்ல மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல நல்லடியார்கள், அவங்கள கபர்களுக்கெல்லாம் போகலாம், எல்லாமே ஜியாரத்து பண்ணலாம், நம்ம எதை வேணாலும் செய்யலாம், இது வந்து நம்ம படைகள் செஞ்சுக்கிறலாம், சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க கொள்கையில வந்து இந்த மாதிரி இருக்கு இல்ல, இந்த மாதிரி அதே மாதிரிதான் நம்ம இது இருக்குல்ல, இந்த வசனம் இருக்குல்ல, தற்கொலை செஞ்சவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஹாலிதீன ஃபீஹா, இவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன செய்வாங்க, என்ன காலப்போக்குல லா யுஷ்ரக பிஹி மாதூன ஸாலிக லிமன் யஷா, சூரத்து நிசாவுல வந்து அல்லாஹ் சொல்றான், அது இணை வைப்பதை தவிர ஏனைய பாவங்களை நான் நாடியோருக்கு மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க இதையும் ஆதாரமா கொண்டு வருவாங்க, வேறொரு வசனங்களையும் ஆதாரமா கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து தற்கொலை பண்றவங்க வந்து அதை சொல்லலை. அதுல இணை வைப்பதான் அல்லாஹ் சொல்றான் மன்னிக்க மாட்டேன்னு. அதே மாதிரி வந்து ஏனைய பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்றான். அதனால வந்து தற்கொலைக்கு வந்து இது தற்கொலையை வந்து கட்டுப்படுத்தாது இது அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. சரியா? அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போற போக்குல நீங்க சொல்லிட்டு போறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் வந்து நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இப்ப நரகவாசி சொர்க்கவாசின்றதுக்கு வழிகேடன் கபருமூர்த்தி அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரியா? உங்களை வந்து நம்ம பின்தொடர்ந்தோம்னா 1000 குறைகளை நம்ம தேட முடியும் நம்மளால. சரியா? அதனால வந்து தயவு செய்து உங்களை வந்து அன்போடு கேட்டுக்கிறேன், யாரையும் வந்து ஃபத்வா வந்து நீங்க போற போக்குல கொடுக்காதீங்க. சரியா? நம்ம அதைத்தான் நம்ம உங்களுக்கு மீண்டும் சொல்றோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நான் வந்து ஆதாரம் இல்லாத தரவுகளை நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மேலதிகமான விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்துல வந்து ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா நான் நிச்சயமா நீங்க சுட்டிக்காட்டினா நான் திருத்திக்கிடுவேன். சரியா? இல்லைங்கன்னா நான் உங்களுக்கு அதனுடைய ஆதாரங்களை தருவேன்.
இந்த புனிதமான மாதத்தில் ரமலானில் நம்ம வந்து நல்லமல் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தாங்கல்ல. ரொம்ப எப்படி நன்மை நல்ல விஷயங்களை பேசணும், மக்களோடு நல்ல மாதிரி பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தந்தாங்கல்ல. அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோர் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான்.